ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஸ்டார்டிங் சீனில் இந்த சூனியக்காரி பாகிஸ்தான் வரைக்குமே வந்துட்டா மாறு விஷயத்தை போட்டுக்கிட்டு சனமை கொள்றதுக்காக. அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு விசாரிச்சுக்கிறா. இந்த மாதிரி ஷாத் அஃப்தாப் கானோட வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் அதில் ஒரு பையனும் வந்துட்டு வீட்டு அட்ரஸை சொல்லிடுறான். ஸோ கேட்டுட்டு அந்த வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கா. அதுக்குள்ளே நம்ம ஹீரோயினிக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். வாட்ச் தான் வாங்கிட்டு வந்திருக்கான். அதுவும் கப்புள் வாட்ச் மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு இவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஸ்பெஷல் டிவைஸாக. இதில் வந்து இவன் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கான் போல். என்னன்னா இவளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அந்த அலாரம் சவுண்டு இவனோட வாட்சில் கேட்கும். ஸோ இப்படி வந்து இவன் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கான். ஆனால் இதுக்கெல்லாம் என்ன அவசியம் வேண்டி இருக்குது அப்படின்னு கேட்டால், நான் எப்போதும் கூடவே இருக்க முடியாதுல்ல, அந்த சசிகபுரால உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அதுக்காக தான் இந்த வாட்ச் நீ உன்னோட கையிலேருந்து எப்பவும் கழட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி போட்டுக்கிறாங்க வாட்சை. அவளுக்கு அந்த வாட்சை போட்டு விட்டுட்டு வெளியே வந்து பார்த்தா இந்த சூனியக்காரி தான் வந்து நின்றுட்டு இருக்கா. யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா இவளும் சொல்கிறா, ஷாத் அஃப்தாப் கானோட வீடு தானே இது அப்படின்னு கேட்டா, ஆமாம் என்னோட வீடு தான். நீங்கள் தர்காலேருந்து தானே வந்திருக்கீங்க, என்னோட பொண்டாட்டியை பார்க்கணுமா? சரி நீங்கள் உள்ளே போங்க, என்னோட பொண்டாட்டி உள்ளதான் இருப்பா ஜன்னத் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். ஏன்னா அவள் தர்காலேருந்து வந்த மாதிரி தான் வேஷத்தையே போட்டு வந்திருக்கான். ஆனால் ஒரு கொலகாரின்னு தெரியாமல் அவளை உள்ளே அனுப்பிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் இவன் என்னடானா அந்த மிஸ்பா கூப்பிட்டான்னு வெளியே போயிட்டு இருக்கான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு. அதாவது மிஸ்பாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு அவள் போகிறாலாம். அதுக்கு ட்ராப் பண்ணுறதுக்காக இவன் போயிட்டு இருக்கான். அப்படி இவங்க ரெண்டு பேரும் காரில் போயிட்டு இருக்கும் போது அதை தூரத்துலேருந்து ஒருத்தவன் பார்த்துட்டு இந்த மிஸ்பாக்கு மெசேஜ் அனுப்புகிறான். அதாவது இப்போ போயிட்டு இருக்க காரில் வந்துட்டு அவன் பாம்பு வச்சிருக்கான் போல். இவ தான் வைக்க சொல்லியிருக்கா. அது 20 நிமிஷத்தில் வெடிச்சிடும், நீ 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே காரை விட்டு இறங்கிடு அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்கான். ஸோ அதை இவளும் பார்த்துட்டு இவனை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா பாம்பு வச்சு இவனை கொல்றதுக்காக. இந்த சூனியக்காரி வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஆண்டி தான் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால், ஷாத் அஃப்தாப் கான் தான் அனுப்பிச்சாப்ல, அவரோட பொண்டாட்டியை நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னதும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் அவளை போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கிருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவள் என்னடானா புகை போடுற மாதிரி புகையை போட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த வீட்டில் இருக்கிற வேலைக்கார பொண்ணு வரா. அவகிட்ட இவளும் கேட்குறா, இந்த வீட்டில் சனம்னு யாராவது இருக்காங்களா அப்படின்னு. சனம்ங்கிற பேரில் இங்கே யாருமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், அப்படியா சரி போமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை போ சொல்லிட்டு இவ வீடு ஃபுல்லாக தேட ஆரம்பிச்சிட்டா அப்படியே புகை போடுற மாதிரி. நம்ம ஹீரோயினிக்கிட்டையும் போயிட்டு அந்த ஆண்டி சொல்கிறாங்க, தர்காலேருந்து உன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்கம்மா அப்படின்னு சொன்னதும் அவங்களுக்காக ஜூஸ் எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயினி வெளியே வந்து பார்க்குறா. பார்த்தா அந்த சூனியக்காரையுமே நம்ம சனமை பார்த்துட்டா. உடனே இவ வந்து கையில் அந்த இன்ஜெக்ஷன் வச்சிருக்கா இல்லையா, அதை குத்துறதுக்காக போயிட்டு இருக்கா. டக்குன்னு இவளோட பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி தெரியுது. திரும்பி பார்க்குறா. பட் அங்கே யாரும் இல்லை. இவ டக்குன்னு போய் ஒளிஞ்சிக்கிறா. அதுக்கப்புறமா அவள் யாரோ பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே தெரியுது. அந்த சூனியக்காரி தான் வந்துட்டு இருக்கா. ஆனால் இவளுக்கு வந்துட்டு அந்த சசி கபூர் தான் வரான் போல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இவ வாட்சில் இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ரூமுக்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிறா. ஸோ அதனால அந்த சூனியக்காரினால அவளை கொல்ல முடியல. இப்போ அவள் அங்கே ப்ரெஸ் பண்ணா இல்லையா வாட்சை. ஸோ அதனால நம்ம ஹீரோவோட வாட்சில் வந்து அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. டக்குன்னு இவன் காரை ஸ்டாப் பண்ணிட்டு ஜனத்துக்கு ஏதோ ஆபத்து போலன்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணி கார் எடுத்துட்டு உன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு நான் டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். ஆனால் நீ ஏன் டாக்ஸி பிடிச்சி போகணும், ரெண்டு பேரும் கார்லேயே போகலாம் வா அப்படின்னு கூப்பிட்டா, இல்லை நீ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும்னு சொன்னல, அதனால நீ கார் எடுத்துகிட்டு போயிடு, பக்கத்தில் தானே வீடு இருக்குது, நான் டாக்ஸி பிடிச்சிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். பாம்பு வெடிக்கிறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. இவளுக்கா வந்து சமக்கம் வருது. இந்த தடவை இவன் தப்பிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இவ காரை விட்டு இறங்கலான்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறா. டோர் வந்து ஓப்பன் ஆக மாட்டுது, லாக் ஆகிடுது. அந்த டோர் ஓப்பன் பண்ணால் அதுவுமே லாக் ஆகலை. பின்னாடி இருக்கிற டோர் ஓப்பன் பண்ணால் அதுவுமே லாக் ஆகலை. இவளுக்கு ஒன்றுமே புரியல, என்ன எந்த டோருமே ஓப்பன் ஆக மாட்டுது, எல்லா டோருமே ஃப்ரீஸ் ஆகிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவ உடனே கால் பண்ணுறா. அந்த பாம் வச்சான் இல்லையா, அவனுக்கு கால் பண்ணி அவன் தப்பிச்சிட்டான், அவன் காரை விட்டு இறங்கி போயிட்டான். இப்போ நான் தான் காருக்குள்ளே இருக்கேன், ஆனால் டோர் ஓப்பன் ஆக மாட்டுது அப்படின்னு சொன்னா, என்ன சொல்கிற நீ, நான் தான் அந்த பாம்பு அடிக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி உன்னை காரை விட்டு இறங்க சொன்னல, அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக காருக்குள்ளே இருக்க அப்படின்னு கேட்டால், நான் இறங்கலான்னு தான் போனேன், அதுக்குள்ளே அவன் இறங்கி ஓடி போயிட்டான் அப்படின்னு சொன்னா. இவனோ டக்குன்னு குண்டு தூக்கி போடுறான். அந்த பாம்பு அடிக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி உன்னை இறங்க சொன்னல, அதுக்கப்புறம் அவன் எங்கே இறங்கி காரை விட்டு ஓடி போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட்டோமேட்டிக்காக அந்த டோரெல்லாம் லாக் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவளுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல. வசமாக வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கண்ணாடியெல்லாம் உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பட் வெறும் கையால் உடைச்சா எப்படி உடைக்க முடியும், பாம்பு வேற டைம் ஓடிக்கிட்டே இருக்குது. இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் 2 நிமிஷம் ஆகுது. அப்புறம் 1 நிமிஷம் தான் இருக்குது. இவளோட முகமெல்லாம் பயத்தில் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ பார்த்தா கீழே வந்து அவளோட செப்பல் இருக்குது, ஹீல்ஸ் செப்பல் போல். ஸோ அதை வச்சு என்ன பண்ணுறான்னா கண்ணாடியை உடச்சிக்கிட்டே இருக்கா. ஜஸ்ட் வெடிக்கிறதுக்கு இன்னும் 25 செகண்ட் தான் இருக்குது. அதுக்குள்ளே இவ அந்த கண்ணாடியை உடச்சிக்கிட்டு வெளியே வந்துட்டு ஓடி போயிடுறா. அவள் ஓடி போன அடுத்த செகண்டே பாம்பு வெடிச்சு சதறிடுது. மொத்த காருமே பிளாஸ்ட் ஆகிடுது. இந்த தடவை நீ தப்பிச்சிட்ட, ஆனால் அடுத்த தடவை நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் ஷாத் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ கோவப்படுறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி போயிட்டு கதவை சாத்திக்கிட்டா இல்லையா. ஸோ அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அந்த ஆண்டியும் வந்துட்டு நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், அதுவா நான் வந்துட்டு பாத்ரூம் தேடிட்டு இருக்கேன், பாத்ரூம் எந்த பக்கம் இருக்குன்னு தெரில அப்படின்னு சொன்னதும், வாங்க நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாத்ரூமில் விட்டுட்டு அங்கே இருந்து போயிடுறாங்க. இவளுக்கா சமக்கம் வருது. அவள் தப்பிச்சிட்டாலே இப்போ என்ன பண்ணுறது, எப்படி அவளை கொலை பண்ணுறதுன்னு தெரிலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது அவளுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வருது. அங்கே இருக்கிற பக்கெட்டை வந்துட்டு கீழே போட்டு தானாகவே உடச்சிக்கிட்டு இவ கீழே விழுந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. உடனே அந்த ஆண்டி ஓடி வந்துட்டு என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டால்,
நான் தண்ணியில் வலிக்கிக்கிட்டு கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி வாங்க கை கொடுங்க, உங்களை நான் தூக்கி விடுறேன் அப்படின்னு சொன்னா, உன்னால இப்படி என்ன தூக்க முடியும், நீனே கம்பவுண்டிட்டு நடந்துட்டு இருக்க, உன்னால என்ன தூக்க முடியுமா, போயிட்டு இந்த வீட்டில் இருக்கிற ஏதாவது சின்ன பொண்ணை கூட்டிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அந்த ஆண்டியும் போயிட்டு சனம கூப்பிட்றதுக்காக போயிடுது. அதுக்குள்ள இவ என்ன பண்றான்னா, அந்த நீடில் வந்துட்டு தன்னோட கை விரல மறைச்சு வச்சுக்கிட்டா, நம்ம சனம் வந்துட்டு அவளை தூக்க வந்தா அப்படின்னா அவளோட கையில வந்து குத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சனமையுமே அவங்க போய் கூப்பிடுறாங்க. தர்காலேருந்து ஒருத்தவங்க வந்தாங்கல்ல, அவங்க பாத்ரூம்ல வலிக்கி விழுந்துட்டாங்க, அவங்கள தூக்கி விடணும், உடனே வாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நம்ம சனம் வந்துட்டு வந்துடுறா. அவளை தூக்கி விடுறதுக்காக கையை கொடுத்துட்டு இருக்கா. அவளுமே வந்துட்டு கையில நீடில் வச்சிருக்கா இல்லையா, அது தெரியாம நம்ம சனமும் வந்துட்டு கையை கொடுக்க போக டக்குன்னு அவளும் வந்துட்டு கையை பிடிக்கிற நேரமா பார்த்து அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான் ஜன்னத்துன்னு சொல்லிட்டு. அவன் வந்தது இவ கையில் வச்சிருந்த ஊசியை கீழே போட்டுறா. அது தண்ணியோட தனியாக ஓடி போயிடுச்சு. என்னாச்சு ஜன்னத், நீ நல்லா தானே இருக்க, உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு கேட்டால், எனக்கு ஒன்றும் ஆகலை, இவங்க தான் கீழே விழுந்துட்டாங்க, தூக்கி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோ தான் அவளை தூக்கி விடுறான். பட் இவளுக்கு ஒரு டவுட் வருது. வார்த்தைக்கு வார்த்தை ஜன்னத் ஜன்னத்னு சொல்லிட்டு இருக்காங்களே இவளை அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அவளை கூப்பிட்டு கேட்குறா. உன் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்குறா. என்னோட பேர் ஜன்னத், ஷாதோட மனைவின்னு சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கு ஒன்றுமே புரியல. சரி உங்கள் 2 பேருக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு அப்படின்னு கேட்டால் அதுக்கு நம்ம ஹீரோயினிக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரில. அவள் தான் எல்லாத்தையும் பழசெல்லாம் மறந்து போயிட்டா இல்லையா, நம்ம ஹீரோ சொன்னது தான் உண்மைன்னு நினச்சிட்டு நம்பிட்டு இருக்கா. ஸோ அதனால் எனக்கு எப்போ கல்யாணம் ஆச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, நான் பழசெல்லாம் மறந்து போயிட்டேன், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, அதனால தான் எனக்கு எப்போ கல்யாணம் ஆச்சுன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை, சரி நீங்கள் எனக்காக துவா செஞ்சுக்கங்க, என்னோட மெமரிலாம் திரும்ப வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவளுக்கும் அப்போ தான் விஷயமே புரியுது. அப்படின்னா அந்த சனம் வந்துட்டு பழசெல்லாம் மறந்துட்டாளா, இதுவும் நல்லதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, நான் கண்டிப்பாக துவா செய்கிறேன், நீ நல்லா இருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் இங்கேருந்து போயிடுறா. இவ பழசெல்லாம் தான் இப்போ மறந்துட்டா இல்லையா, ஸோ அதனால இவளால் நமக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொல்லணும்னு வந்தா இல்லையா, இப்போ அதுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் இங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அவனோட அம்மாவோட ரூமில் இருக்கான். அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறான் போல். அப்போ நம்ம ஹீரோயினே அங்கே போய் பார்க்குறா. தாஜ்மஹால் கிட்ட அவனோட அம்மா வந்துட்டு நின்று ஃபோட்டோ எடுத்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது. அதை பார்த்துட்டு கேட்குறா, உங்கள் அம்மா தாஜ்மஹால் கிட்ட ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க இந்தியாவுக்கு போயிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அப்போ தான் அவன் மொத்த ஸ்டோரியுமே சொல்கிறான். எங்கள் அம்மா இந்தியாவை சேர்ந்த பொண்ணு தான், என்னோட தாத்தா தான் இங்கே பாகிஸ்தானுக்கு வந்து செட்டில் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் என்னோட அம்மாவுக்கு அதில் சுத்தமாக விருப்பமே இல்லை, அவங்களுக்கு இந்தியாவில் இருக்கணும்னு தான் ரொம்ப ஆசை. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கவிதை எழுதுறதுன்னா அவ்வளோ பிடிக்கும், அவங்க பெரிய கவிஞன் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் அது நடக்காமே போயிடுச்சு. ஏன்னா இங்கே பாகிஸ்தானில் அந்த காலகட்டத்திலலாம் இந்தியாவில் இருக்கிற மாதிரி சுதந்திரம்லாம் கிடையாது பெண்களுக்கு. அதனால பெண்கள் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அதை அப்படியே முட்டுக்கட்டை போட்டு தடுத்துருவாங்க. அப்படிதான் என்னோட அம்மாவோட கவிதை எழுதுகிற ஆசை கனவாகவே போயிடுச்சு. அவங்களுக்கு சப்போர்ட்டாக யாருமே இல்லை தெரியுமா, என்னோட அப்பா கூட இல்லை. அவங்கள சுற்றி இத்தனை பேர் இருந்தாலும் அவங்க தனியாக தான் இருந்தாங்க. அவங்களோட முகத்தில் ஒரு பொய்யான புன்னகை தான் இருக்கும். இதெல்லாம் எனக்கு மட்டும் தான் தெரியும். என் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா, அவங்க மனதளவில் ரொம்பவே தனிமையாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு அப்படியே கண் கலங்கி அழுக ஆரம்பிச்சிடறான். இவளுக்கும் டக்குன்னு அழுக வருது. அவனோட கண்ணை தொடச்சி விட்டுட்டு இருக்கா. இவ்வளோ பெரிய கஷ்டத்தை அவனோட மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறது இப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் அவனை தனியாக கூப்பிட்டு, நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு நடந்த கடந்த கால விஷயத்த மனசில் நினச்சி வச்சுட்டு இப்போ உங்களோட ப்ரெசன்ட் லைஃப்பை வந்துட்டு நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு தான் தோணுது. அதனால் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, உங்களோட எல்லா ப்ராப்ளம்ஸுமே சால்வ் ஆகிடும். உங்கள் அம்மா கடந்த காலத்தில் பட்ட கஷ்டத்தை யோசிக்காமல் அவங்க எவ்வளோ தைரியமான பெண்ணாக இருந்திருக்காங்க, அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா, ஆகிலுக்கு பண்ணா இல்லையா அதே விஷயத்தை தான் இப்போ இவனுக்குமே பண்ணுறா. அதாவது பலூனில் வந்துட்டு மனசுக்குள்ளே இருக்கிற மறக்க முடியாத விஷயத்த அந்த பலூனில் எழுதி மேலே பறக்க விட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு புது வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது இவளோட நம்பிக்கை. ஸோ அந்த விஷயம் தான் இப்போ இவனுக்குமே பண்ணுறா. ஒன்றா எழுதி பறக்க விடுறா. ஸோ அவனுமே வந்துட்டு அதை பறக்க விடுறான். கடைசியாக ஒரு விஷயத்த அவன் பண்ண சொல்கிறா. அதாவது அம்மா பட்ட கஷ்டத்தை துயரத்தை வந்துட்டு நீங்கள் மறந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஆனால் அவன் இது என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண் கலங்கிட்டே சொல்லிகிட்டே இருக்கான். கண்டிப்பாக முடியும், நீங்கள் உங்கள் அம்மா பட்ட துயரத்தில் உங்கள் அம்மாவோட தைரியத்தை தான் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை வந்துட்டு விட சொல்லிட்டு இருக்கான். அவன் விட மாட்டேங்கிறான். அப்போ இவளும் டக்குன்னு ப்ளீஸ் அதை விடுங்க ஆகில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆகிலோட பேரை சொல்லிடுறா. இவனுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. ஆகிலா அது யாரு அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.